வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்குற ரெசிபி என்னென்னா ஆம்லேட், அதாவது முட்டை ஆம்லேட் குழம்பு. நீங்கள் நார்மலாக முட்டை குழம்பு சொல்லும் போது என்ன பண்ணால் வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா, அதாவது குழம்பு தூள் இல்லை மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி அந்த மெத்தட்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ரெசிபி அந்த மெத்தடே இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா இதில் வந்து வெங்காயம், முழுதனியாக, மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி அதுக்கப்புறம் இந்த குழம்பு பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லை, இதுக்கு இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். அது என்ன கேட்டிங்கன்னா இந்த தேங்காவும் கசகசம் தனியாக அரைச்சி போடுறோம். தனியாக அரைச்சி போடுறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கசகசம் சரியாக அரையாது. அதனால தேங்காவில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணுற பக்குவம் குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக பண்ணுற அந்த பக்குவமே இல்லை. இது வேறு ஒரு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாரம் சாப்பிடுவீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி, தோசை, சப்பாத்தியாக இருக்கட்டும், மதியம் சாப்பாடு காட்டும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேக் மாதிரி இருக்கும். அந்த ஆம்லேட் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பாருங்கள். இந்த ஆம்லேட் முட்டை குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஆம்லேட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி போடுங்க. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உப்பு, 4 முட்டை. இந்த 4 முட்டைக்கு 2 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். அதே டைமில் 2 பச்சை மிளகாய் போதும். சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பீட் பண்ண ஆரம்பிக்கிறோம். பெரும்பாலும் வீட்டில் ஆம்லேட் பண்ணும்போது எதுக்காக நல்லா பீட் பண்ணுற கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும், நல்லா சாஃப்டாக கொடுக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நான்ஸ்டிக் பேன்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த எண்ணெய் சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை பேட்டர் இருக்குல்ல, அந்த முட்டையை எடுத்து 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கோம். ஊற்றி இதை நல்லா 2 சைடில் குக் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பெரிய பேன் யூஸ் பண்ணும்போது அதிகமான முட்டையை ஊற்றி நீ குக் பண்ணினா திருப்பி போட்டு குக் பண்ண முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டிக் எதுனா இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து முட்டை நடுப்பகுதி நல்லா வெந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி குச்சி வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து சைனீஸ் சாப்ஸ். அது நீங்கள் வீட்டில் நார்மலாக ஒரு சின்ன ஸ்டிக் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்லேட் ரெடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க, சூடாகட்டும். இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் முழுதனியாக, மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 5லேருந்து 6 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கொத்தமல்லி தாராளமாக போடுங்க. இதோட கொஞ்சமாக புதினா அதிகமாக போடாதீங்க. ரொம்ப வாசம் அதிகமாக இருந்தால் அந்த முட்டை குழம்பு வந்து நல்லா இருக்காது. இதுக்கப்புறம் 2 தக்காளி போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா அரைக்கும் போது ஃபஸ்ட்டு 1 போட்டேன், திருப்பி கொஞ்சம் அரைச்சி வரும்போது இன்னொரு தக்காளி போட்டிருக்கேன். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு 3 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா நல்லா க்ரீன் கலர் இருக்குல்ல இந்த மசாலா. இதுக்கப்புறம் மஞ்சட்டில் தேவையான கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முழு கரம் மசாலா போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம் வந்து 2 வெங்காயம் பொடிச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய். ஏற்கனவே ஆம்லேட்லேயும் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இங்கேயும் பச்சை மிளகாய் போடுறோம். அதனால் பார்த்து போடுங்க. 3 பச்சை மிளகாய். நான் பண்ணுற குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு 3 பச்சை மிளகாய் போதும். வெங்காயத்தை அதிகமாக வதக்க வேண்டாம், சும்மா ஒரு 30% லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் போடுறோம். இந்த மசாலா போட்ட பிறகு இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரும். அதே டைமில் நம்ம இன்னொரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதாவது 4 பத்த தேங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் கசகசா, இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிடும். கசகசா பார்த்தீங்கன்னா தனியாக போட்டு அரைச்சிங்கன்னா அரையாது. அதனால் இந்த மாதிரி தேங்காயில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடும். அரைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
இப்போ பாருங்கள் சட்டியில் ரெடியாக இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ட்ரை ஆகிருக்குல்ல. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காவும் கசகசாவும் இதில் போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா சுண்டை வந்த பிறகு அந்த எண்ணெய் மேலே வரும். அதுக்கப்புறம் தான் இந்த தேங்காய் பேஸ்ட்டை போடணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா அந்த பக்குவம் மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வரும்ல, அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமாக உப்பு போடுறோம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வர டைமில் நல்லா கொதிக்கும் பார்த்தீங்களா? அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த தயிர் போடுறோம். அதாவது தயிர் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா புளிப்பு தன்மை வேணும். நம்ம தக்காளி வந்து ஆல்ரெடி நம்ம அங்கே போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ப்பான டேஸ்ட்டு தெரிகிறதுக்காக தயிர் வந்து ஒரு 100 ml தயிர். இதே தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதான் விஷயம். சரிங்களா? இந்த தயிர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி நல்லா கொதிச்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஆம்லேட் ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த ஆம்லேட்டை நம்ம என்ன பண்ணுறோம், க்யூப்ஸ் மாதிரி அழகாக கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் 1 by 1 போட ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் எல்லாமே ஒரே ஈவனாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கேக் மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த கிரேவி நல்லா ரெடி ஆகி அப்படி கரண்டில் எடுத்து காமிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த பக்குவத்தில் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம இந்த ஆம்லேட்டை உள்ளே ப்ளேஸ் பண்ணுறோம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சுடு சுட எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான முட்டை ஆம்லேட் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னங்க இந்த முட்டை ஆம்லேட் குழம்பு எப்படி பண்ணுறது பார்த்தீங்களா? நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி இல்லைல்ல. இது பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டோன்னே டைலூட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த முட்டையோடு சேர்ந்து குக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.